எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதல்ல என்ன பண்றாரு? ஊழிய வரங்களை சபையில கொடுத்து, சபையிலே ஊழியம் செய்யக்கூடியவர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வரங்களை கொடுத்து ஒரு விதமான ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை அபிஷேகம் பண்ணி சபையிலே நியமிக்கிறாராம். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பேசாம போயிடல. சரி, நான் பாவத்தால சுமந்து தீர்த்துட்டேன், ரத்தத்தால கழுவிட்டேன், நீ இப்ப என்கிட்ட என் பிள்ளை ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய்ன்னு. அவர் போனவர் என்ன பண்றாரு? அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மெய்ப்பர்களையும் போதகர்களையும் உண்டு பண்ணினார் அப்படின்னு எழுதி இருக்குது. அதை வாசிங்க பார்ப்போம் 11ஆம் வசனத்திலிருந்து. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், யார் நம்மெல்லாம் பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்கு? நாம் எல்லாம் பூரண புருஷராக ஆகி நாம சுவிசேஷ வேலையை நல்லா செய்யறதுக்காக, பக்தி விருத்தி அடைகிறதுக்காக, அதாவது கடவுளை அறிகிற அறிவில் வளர்ந்து வளர்ந்து ஆளாகிறதுக்காக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர் மெய்ப்பர்கள் போதகர்னு ஏற்படுத்தினாராம். அப்புறம் வாசிங்க, நாம் இனி குழந்தைகளாயிராமல், அதுக்கு தான் நல்ல போஷாக்கு. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது வளரவே செய்யாது இல்லையா? குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், நம்மளை ரட்சித்துட்டாரு. ஆனா எதுலையா சிக்கி தவிக்க கூடாது. குழந்தை மாதிரி சூது மஞ்சுகிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலையாமல் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ந்து ஆளாகணும், ஒரு மெச்சூரிட்டி அடையணும், பூரண புருஷர் போல அவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான 5 விதமான ஊழிய வரங்களை சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சபை எங்களை ரட்சித்தாருங்க, பாவத்தெல்லாம் கழுவிட்டாரா, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யல, நாங்கள் ஒன்றும் வளர்ச்சி அடைய முடியல, பெரிய வளர்ச்சி எங்களுக்குள்ள ஒன்றும் ஏற்படலன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி அடைவதற்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார்.